வணக்கம். நீங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயகோட்டை தாண்டி கருக்கனல் இந்த ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ஏரியாவில் ஆல்ரெடி நம்ம 11 சைட்டு பண்ணியிருக்கோம். இது 12வது சைட்டு. கஸ்டமர் வர சொல்லியிருந்தாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வயல். கிணறு வந்து 25 வருஷம் ஆகுதுங்களாம் யூஸ் பண்ணி. எல்லாம் புதர் மண்டின்னு கிடக்கு. ஜேசிபி வர சொன்னேன், வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். சரி ஓகே, இந்த இடத்துல போடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இது வயல் வந்து தம்பி அவங்க வந்து பின்னாடி ஃபியூச்சரில் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. 1 மணி நேரமாக உட்காந்துட்ருக்கோம். கிணறு இங்கே தான் இருக்குது. கிணறு பார்க்குறது கிணத்தை காணுன்ற மாதிரி தான் இருக்குது. உள்ளே இருக்குது கிணறு, ஃபுல்லாக மரம் இருக்குது. இப்போ இந்த மரத்தெல்லாம் எடுத்து விட்டாங்கன்னா இந்த இடத்துல போடுங்கன்னாரு. ஃபஸ்ட்டு இங்கே போடலான்னாங்க. இல்லை குழி தோண்டலான்னு கடப்பாரெலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு மோட்டார்லாம் ரெடி பண்ணிட்டு மோட்டார் இறக்கிறதுக்கு வழியே இல்லை. இங்கேயும் புதராக தான் இருந்தது. ஓரளவுக்கெல்லாம் வெட்டி இந்த பக்கம் கிளியர் பண்ணி போட்டார். ஜேசிபி இன்னொரு 1 ஹவரில் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சீசன் டைம் இப்போது வெயில் ஏறிடுச்சுன்னா வேலையும் செய்ய முடியறதில்ல, பயங்கரமான வெயில். கிணறும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலை மண்டி சேரும் சகதி பச்சை கலராக தெரியுது தான் தண்ணி ஓரளவுக்கு மேலே இருக்குது. ஒரு 10 அடியிலே இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கிணறு வந்து டீசல் இன்ஜின் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். 25 வருடமாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கேங்க. இங்கே தெரியுது பாருங்கள் தான் டீசல் இன்ஜினு. அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ விட்டுருக்கேன். தண்ணி நல்லா இருக்குது. தண்ணி இருக்கிற இடத்துல விவசாயம் பண்ணுறதில்ல, விவசாயம் பண்ணுற இடத்துல தண்ணி இருக்கிறதில்ல. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் இந்த செட்டு மேலே இருக்கிற சோலார் தான் பண்ணி கொடுத்தோம் 2022. இவர் மூலயமா தான் இந்த ஏரியாவில் 10 சைட்டு பண்ணோம். மேலே இருக்குது பேனலு. ஒரு 1.5 ஏக்கர் காடு. நல்லாவே பூ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணுற பிஸ்னஸும் ஆரம்பித்தார். பூவில் வாங்கினவங்க அமௌண்ட் வந்து பே பண்ணாதனால தீபாவளி டைம் ஆயுத பூஜை டைமில் பூ நிறையா போட்டு அமௌண்ட்டு ரிட்டன் வராதனால மனுஷன் சூசைட் பண்ணிக்கிட்டாராம். இன்றைக்கி தான் சொன்னாங்க. நம்ம சோலார் போட்டு 6 மாதத்துலேயே ஃபோன் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சோலார் போட்ட காசை எடுத்துட்டேன் பூவில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நமக்கு கஸ்டமர் சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். விவசாயத்தில் ஓரளவுக்கு டெவலப் ஆகிட்டாங்க. ஏன்னா டீசல் இன்ஜின் வச்சு சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோலார் போட்டார். சோலார் போட்டு 6 மாதத்தில் போட்ட காசு அப்போது 95,000 என்னவோ பண்ணி கொடுத்தோம். 900 வாட் பிஎல்டிசி தான். போட்ட காசை எடுத்துன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த பக்கம் வந்தாங்கன்னா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பழகிட்டு இருந்தார் மனுஷன். இன்றைக்கி சரி காலையில் வந்தோடனே எங்கே போயிட்டார் அவருன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் இறந்தே 4 மாதம் ஆச்சு அப்படின்னாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அமௌண்ட் லாக் ஆச்சு அப்படின்னா சூசைட் ஒரு தீர்வு கிடையாது. இருந்தாலும் அமௌண்ட் 15 லட்சம் 20 லட்சம் போச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது அவராலையும். அதனால் ரொம்ப சங்கடமாகவும் இருந்தது. காலையில் வந்த உடனே 2 குழந்தைங்க வீட்டில் இருக்கிறவங்க விவசாயத்தை பார்த்துட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பூ இந்த ராயகோட்டை ஓசூர் சைட்லேருந்து சவுத் சைடு அந்த பக்கம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி சைடு பூ சப்ளை ஆகுது. கேரளா வரைக்கும் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி அமௌண்ட் லாக் ஆகுது இங்கேருந்து. ஏன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டினியூவாக வாங்குறவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் அமௌண்ட் லாக் ஆகும்போது இந்த மாதிரி நிலைக்கு தள்ளிடுறாங்க. அதனால் பிஸ்னஸ் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கும். எங்கே எப்பயுமே யாரையுமே நம்புகிற மாதிரி இல்லை. முன்னாடி இருக்கிற ஒரு 1/2 ஏக்கர் தோட்டம் தான் இப்போ நம்ம சோலார் போடுறது அந்த கஸ்டமருது. தண்ணி இப்போ அந்த சோலார்லேருந்து விட்டுட்டு இருந்துங்கிறாங்க. இப்போ அவங்க நிப்பாட்டிட்டோடனே இங்கே தண்ணி நமக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். பூச்செடியெல்லாம் வாடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்காக கேட்டுக்கிட்டு இருந்தார். நமக்கு சர்வீஸ் ஒர்க் ஒரு பக்கம் ஹெவியாக போயிட்டுருக்கு. 2வது இன்ஸ்டாலேஷனும் போகிற இடத்துல 1 நாள் வேலை 2 நாள் ஆகிடுது. இப்போ பாருங்கள் இன்றைக்கி இப்போ வந்திருந்தோம் அப்படின்னா பாதி வேலை முடிஞ்சிருக்கும். டைம் இப்போ 8:30 ஆக போகுது. வந்து 2 மணி நேரத்துக்கு பக்கம் ஆகிடுச்சு இப்போது. ஆனால் இன்னும் ஜேசிபியும் வரல. ஒர்க்கு இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியாத நிலைமை. இங்கே இவரோட வயலாக இருந்தாலும் போடலாம். ஃபியூச்சரில் தம்பி வந்து பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு திடீர்னு ஒரு முடிவை எடுத்துட்டார். ஃபஸ்ட்டு போட சொன்னார், அதுக்கப்புறம் அங்கே போடுங்கன்ட்டார். நம்ம சோலார் போடுற இடம் இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக பாறை கல் மரம். இந்த மரத்தெல்லாம் அவங்க வந்து எவ்வளோ நேரத்துக்கு க்ளீன் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. க்ளியர் பண்ணி கொடுத்தா தான் இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு ஒர்க்கு காரியமங்கலம் அடுத்த சைட்டுக்கு நம்ம போகிறதுக்கு போய் மெட்டீரியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கெலாம் டிலே ஆகும். ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குது. அதான் நடக்கும். வெயிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம். டைம் 9 மணி ஆகிடுச்சு. ஜேசிபி வர மாதிரி தெரியல. அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. இவங்களோட வயல் இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் செடியில் பூலாம் இருக்காமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. பட்டன் ரோஸு. இப்போது பிளான் இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பண்ணிக்கலாம் ஜேசிபி வர மாதிரி தெரியல. ஏன்னா இந்த ஒரு வயல் மட்டும்தான் இவரோடது. பட்டன் ரோஸில் சின்ன வெங்காயம் ஊடு வேற போட்டிருக்காரு. ஒரு 1/2 ஏக்கர் காடு தான். தண்ணிலாம் வாடி வந்து பக்கத்து கைனில் வந்து தண்ணி வாங்கி விட்டுருக்காங்க. நேற்று 10 நாளாக தண்ணி இல்லாமல் இருந்ததுனால இப்போ இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகே அப்படின்னா அந்த இடத்துல ஃபிட் பண்ண போகிறோம்.
மோட்டார் இறக்கியாச்சு, பேனல் டெஸ்டிங்காக வச்சுருக்கோம். 25 வருஷமாக அந்த கிணறு யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. பக்கம் போக முடியல, அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது, இலையெல்லாம் அழுகுனுது. நல்ல ப்ரெஷர் ஒரு 3 to 4 அடிக்கு ஃபோர்ஸாக போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்குது. பேனல் டெஸ்டிங்காக முன்னாடி வச்சுருக்கோம். பேனசோனிக் கேங்கர் பைபேசியல் பேனலு 605 வாட்ஸில் 3 பேனல். பைப் லென்த்து வந்து 85 அடி இருக்குது. வயரும் 85 அடி தான், இங்கே வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போ அந்த முன்னாடி இருக்கிற வயலுக்கு கொண்டு போகிறோம். இன்னொரு ஒரு 30 மீட்டர் சேர்ந்து தேவைப்படும். வயரில் ஒரு காசு எக்ஸஸாக போகும். ஏன்னா இங்கே இடம்லாம் க்ளீன் பண்ணி அப்புறம் பின்னாடி பங்காளிங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல அங்கே மாற்றிட்டார். நல்ல ப்ரெஷர் அருமையாக வந்துக்கிட்டு இருக்குது. அரை ஏக்கர் தான் வயல். சொட்டு நீரில் விட்டாங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் பாஞ்சிருந்துங்களாம். இதுக்கு முன்னாடி அவங்களோட சோலாரில் விட்டுருக்காங்க கடை வாங்கி. இதில் விடும்போது இன்னும் கொஞ்சம் குயிக்காகவே முடியும். அது பேனல் சின்னது 445 வாட்ஸ் அப்போ போட்டது. இப்போ அந்த பேனலுக்கும் இந்த மோட்டாருக்கும் நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். சேம் 900 வாட் மோட்டார் தான் அங்கேயும் போட்டிருக்கோம். ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேலை முடிஞ்சது ஒரு வழியாக. 1 மணி ஆகுது டைமு. 11 மணிக்கு முடிக்க வேண்டியனால 1 மணி. ஜெனரேட்டர் புதுசாக எடுத்தாச்சு. பழைய ஜெனரேட்டரை கொடுத்துட்டோம். எக்ஸ்சேஞ்சு போட்டு அது 3 kV இது 5 kV எடுத்தாச்சு. எக்ஸலண்ட் பிராண்ட். முன்னாடி ஐடியல் வச்சுருந்தோம். பூஜை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. நல்லா கூலிங்காக இருக்குது ஏரியா. பூவெல்லாம் இருக்காமல் அப்படியே இருக்குது. இந்த எந்த தென்னை மரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ வரும் பூ, அந்தளவுக்கு இருக்குது. கொத்து கொத்தாக அறுக்காமல் விட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேனலு பைபிசிஎல் தான். 605 வாட்டில் 3 பேனல். 2 அடி குழி தோண்டி இருக்கும். நல்ல லூஸ் மண். 2 அடி குழி தோண்டி காங்கிரீட் பண்ணியாச்சு. ஃபுல்லாக காங்கிரீட் பெயிண்டிங் ஒர்க்கு, டேகு, புஷ் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். மோட்டார் 900 வாட்ஸு. ஏற்று வந்து 27 மீட்ரு. 17,000 லிட்டர் 1 மணி நேரத்துக்கு. 12.7 ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. 100% பெர்ஃபார்மன்ஸ் போய்கிட்டுருக்கு. வாட்ஸ் வந்து 1500 லோடு இருக்குது. ஆர்பிஎம் 3119. வோல்டேஜ் 117 போய்ட்டுருக்கு. டிசி எம்சிபி பிரேக்கர். தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போட்டு பார்ப்போம். தண்ணியோட ப்ரெஷர் பக்காவாக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 12.5 ஆம்ஸ் போய்கிட்டு இருக்கு. நல்ல ப்ரெஷர் முன்னைய விட. பேனல் முன்னாடி ஃபிட் பண்ணியிருக்கோம். 200 அடி டிஸ்டன்ஸு. நல்ல ப்ரெஷர் போயிட்டுருக்கு. தண்ணி வந்து ஒரு மணி நேரம் கூட முழுசாக ஓட்டலை, கொஞ்சம் நேரம் தான் ஓட்டணும். 25 வருஷமாக ஓட்டாந்தது. 2001 ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளும் தண்ணி இறைச்சதில்லை. இந்த கிணத்துல ஒரு 5 அடி தண்ணி வடிஞ்சிருக்கு. பச்சை கலரில் தான் இருக்குது ஃபுல்லாக. மோட்டார் உள்ளே விட்டால் உள்ளே மோட்டார் போகவே இல்லை. அந்தளவுக்கு மேலே இலை சகதிங்க இருக்குது. ஆட்டி உள்ளே விட்டாச்சு. இது முருக்கங்காய் தையலை வரும். அப்போலாம் அந்த வாழை இலை, பிளாஸ்டிக் இலைலாம் வரத்துக்கு முன்னாடி தையல் இதுதான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2010-15 ரேஞ்சிலேருந்து இப்போ சில கடைகள் இருக்கும். அந்த முருக்க இலையோட காய் இது. இலைங்க தான் இருக்கும். அந்த ஷேப் பார்த்திங்கன்னா தெரியும். ஆர்டின் ஷேப்பில் வரும் இலை. தண்ணி போயிட்டுருக்கு. ஒயர் லென்த்துன்றதுனால இவருக்கு அமௌண்ட்டு கூட வரும். 62 மீட்ரு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா ஒரு 20 நிமிஷம் விட்டால் ஃபுல்லாக ட்ரிப்புக்கு பாஞ்சிக்கும் அவருக்கு. 4 to 5 அடி சாதாரணமாக போய் ஃபோர்ஸாக விழுந்துட்டுருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். பாய்.